நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி சம்பந்தமா 3 கட்டளை இட்டாங்க. ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளி கட்டுங்கள், ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளி கட்டுங்கள், பள்ளிவாசலை அழகாக கட்டுங்கள், தூய்மையாக வையுங்கள் சொன்னாங்க. பள்ளிவாசலை தூய்மையா வைங்க, நறுமணத்தோடு வைங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் பள்ளியில கிடக்கிற குப்பை, அது சாதாரண தூசியா இருக்கலாம். இந்த குப்பைகளை யார் இந்த தூசி எடுத்து வெளியே போடுறாரோ அதுக்கு கூட மகத்தான நன்மையை சுப செய்தியா சொன்னாங்க. பள்ளிவாசலுடைய குப்பை இருக்கு இல்லையா, அதை தூக்கி வெளியில போட்டா ஒரு ஹதீஸ்ல வருது, தபரானியில, பள்ளிவாசலில் கிடக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொர்க்கத்து ஹூருல் ஈன்களுக்கு கொடுக்கிற மகர். சொர்க்கத்தில் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஹூருல் ஈன்கள், அந்த ஹூருல் ஈன்களுக்கு நீங்க கொடுக்கிற மகர் என்ன தெரியுமா? பள்ளியில் இருக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துவது, பள்ளியை சுத்தமாக வைக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். பள்ளிவாசலுடைய சுத்தம் என்பது எல்லாருடைய பொறுப்பு. அத்தனை பேருடைய கவனத்திலும் பள்ளி சுத்தமாக இருக்கணும். பள்ளியினுடைய எந்த பகுதியிலிருந்தும் எந்த துர்நாற்றமும் வராதிருப்பதில் கவனம் இருக்கணும். பள்ளியினுடைய கழிவறை பகுதியாக இருக்கட்டும், பள்ளியில் ஒது செய்கிற இடமாக இருக்கட்டும், பள்ளியினுடைய பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே சுத்தமாக இருக்கணும். பள்ளியில் தங்கக்கூடியவர்கள் எத்திகாஃபில் தங்கலாம், ஜமாத்தில் தங்கலாம். சாப்பிட்ட பிறகு அந்த கழிவுகளை எங்கே போடணும்? பள்ளியில் ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டுறது, எங்கேயாவது இடத்துல போட்டு தண்ணியை ஊற்றி விடுறது தவறு தான். யார் செய்தாலும் தவறு தான். பள்ளிவாசலில் அப்படி செய்யக்கூடாது. அது வெளியில் எங்கேயாவது ஒரு கவரில் கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் போடுங்க. பள்ளிவாசலுடைய பகுதிகள் அவ்வளவு தூய்மை பேணப்பட வேண்டிய விஷயம். நான் பல தடவை சொல்லியிருக்கிற பெருமானார் காலத்திலிருந்து உள்ள சுன்னத்து என்ன, வெள்ளிக்கிழமை பள்ளி மனமாக வச்சுருப்பாங்க. அரபு நாடுகளில் இன்றைக்கும் இருக்குது. அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார், அப்படியே பள்ளிவாசலில் புகை போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் முஜம்மிர் அப்படின்னு சொல்லுவாங்க, புகை போடுபவர் அப்படின்னு சில அறிவிப்பாளர்களுடைய பெயரோடு அந்த பேரும் சேர்ந்து வரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தூய்மையை குறித்து பேசினவங்க, பள்ளியினுடைய தூய்மையை குறித்து பேசினாங்க. நம்முடைய வீட்டினுடைய முற்றம் இருக்கு இல்லையா, அது தூய்மையாக இருக்கணும். ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நதாஃபா, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்புகிறான். ஜவாதுன் யுஹிப்புல் ஜவாத, அவன் கொடைவல்லல், நீங்கள் கொடை கொடுப்பதை விரும்புகிறான். ஃபனல்லிஃபு அஃப்னியதகும், உங்களுடைய வீட்டு முற்றங்களை சுத்தமாக வையுங்கள். வலா தஷப்பஹு பில் யஹூத், யூதர்களுக்கு ஒப்பா இருக்காதீங்க. அந்த காலத்தில் யூதர்கள்ட்ட சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு, நீங்க சுத்தமா வைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாற்றமா இருக்கிறோம், அவங்கள்ட்ட சுத்தம் இருக்குது, முஸ்லிம்கள்லாம் சுத்தம் இல்லை. நாம குப்பையை தூக்கி எங்கனாலும் போடுறோம், அது ரோட்டிலையும் போடுறோம், வீதியிலையும் போடுறோம், சுத்தத்தை பேண்டதில்லை. வீட்டை சுற்றி உள்ள இடங்களை நல்லிஃபு அஃப்னியத்தக்கம், வீடுகளை சுத்தமா வையுங்கள், அதன் மூலம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தத்தை பேணுவாங்க. பால் குடிச்சாங்கன்னு சொன்னா வாயை கழுவுவாங்க, கழுவிட்டு பள்ளிக்கு வருவாங்க. சொல்லுவாங்க, பாலில் கொழுப்பு இருக்குது. ஹதீஸ்ல ஒரு ஷரிப லபனன், பால் குடிச்சாங்க, ஃபமதுமவ, பால் குடிச்சிட்டு வாயை கொப்பளிச்சாங்க. காரணம் கேட்ட போது இன்னலஹு தசமன், அதுல கொழுப்பு இருக்குது. பாலை குடிச்சிட்டு அப்படியே யார்ட்டையாவது பேசினா சில நேரங்களில் அதுல கூட துர்நாற்றம் வரலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர்களுக்கு வராது, நமக்கு சொல்லித் தருவது அவங்களுடைய கடமை. பால் குடித்தா வாயை கொப்பளிப்பாங்க. சுத்தமான பொருள் பால் குடித்து விட்டு அழகான துவா ஓதுவாங்க. அந்த பால் குடித்த பிறகு வாய் கொப்பளிச்சாங்கன்னு சொன்னா, பீடி சிகரெட் குடிச்சிட்டு வாய் கொப்பளிக்காம, அதுக்கு முதல்ல அதுவே மக்ரூஹ். அது சிலர் ஹராமுன்னு சொல்லுவாங்க, சிலர் மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்துக்கு போகல, அந்த பழக்கத்தை விடணும். அப்ப அந்த மாதிரியான புகையிலை, பீடி சிகரெட்டுக்கு பிறகு வாயை கொப்பளிக்காம எப்படி அடுத்தவங்கள்ட்ட போய் பேச முடியுது?